காவேரி வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க, எப்படி இருக்கா அம்மு, நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா நல்லா தான் இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு வழியாக காப்பாற்றியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா, இப்போ என்ன வேலைக்கு போக போறியா, நான் போய் டிஃபன் எல்லாமே ரெடி பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா நான் கிளம்புறேன், நீ போய் எல்லாமே ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அம்மா அம்மா நில்லு, உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கணும். சொல்லுடி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் எங்கேயாவது போய் தங்கினா ஒரு நாள் கூட தங்கக்கூடாது, இதெல்லாம் தப்புன்னு நீ சொல்லி கொடுப்ப. ஆனால் உனக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க வீட்டில் நான் தங்குறேன், ஆனால் நீ ஒரு வார்த்தை கூட சொல்லலை, சரின்னு முடிச்சிட்ற, எனக்கு ஒன்றுமே புரியலம்மா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அந்த தம்பி நல்ல தம்பி, அதனால தான் நான் அப்படி சொன்னேன், நீ எதாவது எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சிக்காத, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம அவங்க வீட்டுக்கு போகணும்ல, அந்த தாத்தா எல்லாரும் நல்லவங்களா இருக்காங்க, அதனால தான் நான் சரின்னு சொன்னேன், வேற எந்த காரணமும் இல்லடி அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலம்மா, எனக்கு ரொம்ப சந்தேகமாகவே இருக்குது, நீ அந்த குடும்பத்தை எந்த அளவுக்கு நம்புறன்றது எனக்கு தெரியல. நைட்டு நான் தங்கும் போது நீ எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாத ஒரே வார்த்தையில் முடிச்சிட்ட, சரி நீ தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வர கோவத்துக்கு உனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்காத சரியா, நான் போயிட்டு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணுறேன், நீ போய் குளிச்சுட்டு வா போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு காவேரி அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. சாரதா உள்ளே போய் யோசிக்கிறாங்க. ஐயோ கடவுளே, இவ கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்லவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்ருக்காங்க. காவேரி போய் குளிச்சுட்டு வராங்க. அம்மா சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ரெடி பண்ணிட்டேன், நாங்கள் டிஃபன் இருக்குது போய் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. போயிட்டு டிஃபன் எல்லாம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு வந்து அப்படி நிற்கிறாங்க. ஏய் என்னடி ஒரு மாதிரி பார்க்குறேன், என்னடி பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா ஒரு முக்கியமான விஷயம், விஜய் வந்து என்னை வாசலில் விட்டுட்டு போனாருமா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அப்படியாடி, தம்பி வந்தாரா, ஒரு வார்த்தை கூட சொல்லலை, வீட்டுக்குள்ளே கூப்பிட வேண்டியதானே, அப்படியே போயிட்டாரா அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. மா வாயை மூடுமா, அவர் ரொம்ப மோசமானவருமா, அவர் என்னை எப்படி திரும்ப கிண்டல் பண்ணுறாரு, உனக்கு ஒன்று தெரியுமா, நானும் அவரை வரும்போது பேசிட்டு வந்தோம், என்னங்க உங்கள் ஒய்ஃபோடு நீங்கள் சேர போகிறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, என்ன நடந்தது தெரியுமா, எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் கான்ட்ராக்ட் மேரேஜ் நடந்தது, அதுக்கப்புறம் எங்களுக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணோம், அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சது தெரியுமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், இப்படி எல்லாத்தையுமே சொன்னாருமா. நான் கேட்டேன், அவங்கக்கிட்ட நான் பேசுகிறேன், எப்படியாவது உங்களை சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னேன், ஆனால் அவர் வாயே திறக்கலம்மா, அமைதியாக போயிட்டாருமா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஏய் நீ ஏண்டி இதெல்லாம் தலையிட்டு இருக்க, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, புருஷன் பொண்டாட்டி அவங்களுக்குள்ள என்னவோ எதுவோ அவங்க பார்த்துப்பாங்க, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. அம்மா அம்முவை பார்க்க கஷ்டமாக இருக்குது, சரி அவங்க அம்மாவை சேர்த்து வைக்கலான்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் சொன்னேன், ஆனால் அவர் பெருசாக அதெல்லாம் காதில் வாங்கிக்கவே இல்லை, அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு போயிட்டாருமா, எனக்கு ரொம்ப கோவம் வந்தது தெரியுமா, அவருக்கு ரொம்ப திமிரு அதிகமா, அவர் பயங்கர திமிர் பிடிச்சவர் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஏய் நீ இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதடி, விடுடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காவேரி எப்பவும் போல் ஸ்கூலுக்கு போகிறாங்க. வீட்டில் தாத்தா, அப்புறம் வந்துட்டு ராதா, அப்புறம் அஜியோட அப்பா எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இல்லை காவேரி விஜய் 2 பேரை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நாம் தானே அவங்கள பிரித்து வச்சோம், ஆனால் நம்ம அவங்கள சேர்த்து வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு தாத்தா சொல்கிறார். சரிப்பா இப்போ என்ன பண்ண முடியும், இன்னும் காவேரிக்கு ஞாபகம் எதுவுமே வரலையே அப்படின்னு சொல்கிறாங்க. வரல தான், அதுக்காக நம்ம விட்டுற முடியுமா, ஆனால் விஜயை பார்த்தியா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னு பார்த்தியா, இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் 5 வருஷமாக பார்க்கவே இல்லை, பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படியாவது அவங்க 2 பேரை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. சரி என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நம்ம காவேரி கிட்ட எப்படியாவது பேசி அவங்க அம்மா கிட்ட சம்மதம் வாங்கி மறுபடியும் காவேரியை விஜய்க்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. இது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராதா சொல்லிகிட்ருக்காங்க. என்ன மாப்பிள்ள நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. இதில் எனக்கு என்ன இருக்குது, அந்த ராகவ் இறந்துட்டான், இனிமே ராகவால் விஜய்க்கு காவேரிக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதனால் எனக்கு சம்மதம் தான், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அஜயோட அப்பா சொல்கிறாரு. சரிம்மா நம்ம சீக்கிரமாக இந்த வேலையை பார்க்கலாம், சரி விஜய்கிட்ட நம்ம ஒரு வார்த்தை பேசி பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சித்தி சொல்கிறாங்க. இல்லை விஜய்கிட்ட இப்போதைக்கு இந்த விஷயத்தை நம்ம கொண்டு போக வேண்டாம், ஏன்னா அவங்ககிட்ட சொல்லாமலேயே நம்ம இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணலாம், எப்படியாவது காவேரிக்கும் விஜய்க்கும் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணலாம், அவங்ககிட்ட சொன்னால் இதெல்லாம் வேண்டாம் அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவான், ஆனால் நம்ம சும்மா இருக்கக்கூடாது. ஆமாப்பா விஜய்க்கு 35 வயசாகுதுப்பா, இனிமேல் எப்பப்பா அவன் வாழறது, பாவம்ப்பா 5 வருஷம் வீணாக போச்சு,
இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்கக்கூடாது. நீங்கள் சொன்ன மாதிரி காவேரியை மறுபடியும் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு ராதா சொல்கிறாங்க. சரிம்மா, நான் பேசுகிறேன் சாரதா கிட்ட. நான் சும்மா இருக்கும்போது ஃபோன் பண்ணி பேசி என்ன ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து நான் முடிவு பண்ணுறேன். அநேகமாக எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. எது நடந்தாலும் நல்லதாக இருந்தால் சரிதான் அப்படின்னு ராதா சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, அது நல்லதாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அஜியோட அப்பாவும் அங்கேருந்து அப்படியே போகிறாரு. தாத்தா யோசிக்கிறாரு, என்ன பண்ணலாம், சாரதாவுக்கு ஃபோன் பண்ணி பேசலாமா, எப்படியாவது காவேரி விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும், அப்போ தான் இந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும் அப்படின்னு தாத்தா யோசிச்சுட்டே இருக்காரு. அம்மு எழுந்துக்கிறாங்க. விஜய் கிட்ட போய் பேசுகிறாரு. என்னம்மா எப்படி இருக்க, ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா எனக்கு ஓகே தான், அம்மா இன்னைக்கு ஸ்கூல் போக மாட்டான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இன்னைக்கு போக வேண்டாம், நீ நாளைக்கு போனால் போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சரிப்பா, அப்பா இனிமேல் நான் வீட்டை விட்டு வெளியே போகவே மாட்டேன்ப்பா, எனக்கு பயமாக இருக்குது, அவன் என்னை பிடிச்சிட்டு போயிடுவான், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. இங்கே பாருமா, நீ எல்லாத்துக்கும் பயப்படக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக இரு சரியா, அப்பா இருக்கல்ல, உன்னை அந்த அளவுக்கு விட்டுருவானா அப்படின்னு சொல்கிறாரு. சரி வா, உனக்கு இன்றைக்கி கூட்டிகிட்டு போயிட்டு நான் எல்லாமே வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா நான் வெளியே வரமாட்டேன்ப்பா, அவன் என்னை மறுபடியும் பிடிச்சிட்டு போயிடுவான், அப்புறம் என்னை விடமாட்டான், நான் வரமாட்டேன், வீட்டுக்குள்ளேயே நம்ம இருக்கலாம், வெளியே போகவே கூடாதுப்பா அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா இப்படி பயப்படுற, நீ விஜயோட பொண்ணு, தைரியமாக இருக்கணும் சரியா, இப்படிலாம் நீ பயப்படவே கூடாது, அவங்க வராங்க இவங்க வராங்க அப்படிலாம் நினைக்காத, அப்பா இருக்கல்ல, அப்பா உன்னை விட மாட்டேன் சரியா, நீ போல்டாக இருக்கணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மு சொல்கிறாங்க. அப்படியே இறங்கி கீழே வராங்க. தாத்தா எல்லாருமே பார்க்குறாங்க. என்னம்மா ஓகேவா, டிஃபன் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இரு நான் போய் கொண்டு வந்து உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபனெல்லாம் ஊட்டி விடுறாங்க. தாத்தா இனிமேல் நான் வெளியே போக மாட்டேன் தாத்தா, அவன் என்னை தூக்கிட்டு போயிடுவான், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, தப்புன்றது ஒரு வாட்டி நடக்கும், நம்ம அதை பெருசாக எடுத்துக்கக்கூடாது, அதையே நினச்சி பயப்படக்கூடாது, இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாது அப்படி நினைக்கக்கூடாது, நாங்கள்லாம் இருக்கோம்ல, ஒன்று அந்தளவுக்கு விட்டுற மாட்டோம், நீ கவலையே படாது அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அப்பாவும் இப்படி தான் தாத்தா சொல்கிறாரு அப்படின்னு அம்மு சொல்கிறாங்க. எல்லாருமே அப்படிதாம்மா சொல்லுவாங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே, ஆமாம் எங்கள் மிஸ்ஸு போயிட்டாங்கல்ல, என்கிட்ட சொல்லாமலே போயிட்டாங்க தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடுமா, நாளைக்கு நீ கிளாஸ்க்கு போ, உங்கள் டீச்சரை பாரு, நல்லா பேசு, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அப்படியே அம்மா பார்க்குறாங்க. பார்த்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. சந்தோஷமாக எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. காவேரி ஸ்கூலுக்கு போகிறாங்க. போகும்போது யோசிச்சுட்டே போகிறாங்க, அம்மா ஏன் இப்படி மாறி இருக்காங்க, அந்த விஜய் கூட பேசு பழகு எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்காங்க, அவங்க வீட்டில் தங்க விடுறாங்க, அவர் வீட்டுக்கு வந்தால் ரொம்ப அப்படியே மாப்பிள்ளையை கவனிக்கிற மாதிரி கவனிக்கிறாங்க, எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு காவேரி சாரதாவை பற்றி யோசிச்சுட்டு வராங்க. சாரதா ஃபோன் பண்ணுறாங்க. கங்கா யமுனா 2 பேருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. இங்கே பாருடி, அம்முக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்கா, வீட்டுக்கு வந்துட்டா சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அந்த ராகவ் போய் சேர்ந்துட்டால, அதுவே போதும்மா, இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காதும்மா அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. பரவாயில்ல, அக்காவோட வாழ்க்கை இனிமேவாது நல்லா இருக்கணும் அப்படின்னு யமுனாவும் சொல்கிறாங்க. ஆமாடி, நல்லா தான் இருக்கணும், அவன் குழந்தைய கடத்தியிருக்கான் பாரு, அவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா பாரு, ஏதோ ஒரு வழியாக போய் சேர்ந்துட்டான், நல்லது நினச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினச்சா கெட்டது தான் நடக்கும், நம்ம கையில் ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. சரிம்மா, எப்படியாவது காவேரிக்கு சீக்கிரமாக ஞாபகம் வரணும், ஞாபகம் வர மாதிரி ஏதாவது தெரியுதா, அப்படி ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு யமுனா கங்கா 2 பேருமே கேட்குறாங்க. ஆமாடி தெரியுது தான், காவேரி விஜயோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம், அங்கே இருக்க பொருளெல்லாம் பார்த்துட்டு ஏற்கனவே என்கிட்ட பார்த்தா மாதிரி இருக்குன்னு சொன்னான், அது மட்டும் இல்லை தாத்தா எல்லாரையும் பார்த்தோன்னே அவங்க கூடலாம் ஏற்கனவே பழகினா மாதிரி இருக்குன்னு சொன்னான், அதனால் அவளுக்கு ஞாபகம் வருது தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. அம்மா இப்படியே ஞாபகம் ஏதாவது ஒரு வகையில் வந்துடணும்மா, காவேரி விஜய் குழந்தை 3 பேருமே சேர்ந்து சந்தோஷமாக வாழணுமா, அதுதாம்மா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும்டி, கவலையே படாத சரியா, நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலை அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. சரிம்மா, நாங்கள் 2 பேரும் ஊருக்கு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தாண்டி வந்துட்டு போனீங்க, சும்மா வராதிங்க, அப்புறமா வாங்க சரியா அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா. குழந்தெல்லாம் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, மாப்பிள்ளையெல்லாம் நல்லா இருக்காங்களா எல்லாமே கேட்குறாங்க. எல்லாருமே நல்லா இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிவிட்டு போயிட்டு எப்பவும் போல் வேலை பண்ணுறாங்க. அங்கே தாத்தா ஃபோன் பண்ணுறாரு. என்ன இப்போ ஐயா ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா எடுத்து பேசுகிறாங்க. சொல்லுங்கப்பா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்மா, நீ நேரில் வரியா
அப்படின்னு கூப்பிடுறாரு. இல்லை நான் ஃபோன்லேயே சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். இல்லை, காவேரி விஜய் 2 பேரும் சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனால் காவேரிக்கு இப்போதைக்கு ஞாபகம் வரா மாதிரி தெரியல. அதுக்காக நம்ம வெயிட் பண்ணவும் முடியாது. சரி, என்ன பண்ண முடியும் அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. எல்லா 2 பேருக்கும் சேர்ந்து எப்பவும் போல் புதுசாக கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. நீங்கள் சொல்கிறதும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, நம்ம அப்படியே பண்ணிடலாமே அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. சரிம்மா, நீ சொல்கிறது ஓகே தான். ஆனால் விஜய்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம். நீ ஃபஸ்ட்டு காவேரி கிட்ட சம்மதம் வாங்கு. அதுக்கப்புறம் நம்ம விஜய்கிட்ட சொல்லிக்கலாம். நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம். இதுதான் நல்ல ஐடியாவாக இருக்குது. ஏன்னா பாவம், அவங்க 5 வருஷமாக பிரிஞ்சு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கும் மேலே நம்ம பிரித்து வச்சா நல்லதில்லை. எப்போ ஞாபகம் வரும், இல்லை வராமலேயே போகும், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆனால் நமக்கு தெரியும்ல, இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு, அதனால் நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறது நல்லதாக இருக்குது. நான் கண்டிப்பாக காவேரி கிட்ட பேசுகிறேன். பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்துகிட்டு உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. சரிம்மா, ரொம்ப டைம் தள்ளி போட வேணாம், எதுவாக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஃபோனை வைக்கிறாரு. இது நல்ல ஐடியாவாக இருக்கே, காவேரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல. சூப்பர் சூப்பர். அப்போ என்ன பண்ணணும், அடிக்கடிக்க விஜயை பார்க்க வைக்கணும், பேச வைக்கணும். விஜய் நல்லவர் நல்லவர்னு எடுத்து எடுத்து சொல்லிகிட்டே இருக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இவள் கல்யாணத்துக்கு ஒத்துப்பா. அது மட்டும் இல்லை, நடுவில் இவர் வேறு கான்ட்ராக்டை கல்யாணம், நாங்கள் 2 பேரும் கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ணிட்டோம், என் முன்னாடி உயிரோடு இருக்கா, எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்காரு. இப்போ நாம் எப்படி போய் காவேரி கிட்ட பேச முடியும்? ஐயோ கடவுளே, இவர் இந்த விஷயத்த சொல்லாமலேயே இருந்திருக்கலாம். இப்போ அவன் வேறு எல்லாமே கேட்பா, அவங்க ஒய்ஃப் உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டால் நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சாரதா யோசிச்சுட்ருக்காங்க. காவேரி கிளாஸ் முடிஞ்சு வராங்க. வந்த உடனே அப்படியே பார்க்குறாங்க. அம்மா என்ன ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்ருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்படி என்னன்னே கேட்கல, அமைதியாக இருக்காங்க. அம்மா அப்படின்னு கத்துறாங்க. ஏய் என்னடி, எதுக்குடி இப்படி கத்திகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, எவ்வளோ நேரமாக கூப்பிட்றேன், என்னம்மா அப்படி ஒரு விஷயத்த யோசிச்சுட்ருக்க, என்ன உனக்கு சொல்லு, எதுவாக இருந்தால் என்கிட்ட சொல்லு அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நான் சும்மா தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி வா நீ உட்காரு, நான் போய் காஃபி கொண்டு வரேன் அப்படின்னு போயிட்டு காஃபி எடுத்துகிட்டு வர போகிறாங்க. என்ன அம்மா ஏதோ ஒரு விஷயத்த டீப்பாக யோசிச்சுட்ருக்காங்க, ஒன்றும் கூட சொல்லவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எப்படி டென்ஷனாக இருக்காங்க. அங்கே வந்து இந்தாடி டீ குடி அப்படின்னு கொடுக்குறாங்க. குடிக்கும் போது யோசிக்கிறாங்க. என்னம்மா, நான் வந்து ரொம்ப நேரமாக அம்மா அம்மா அம்மான்னு கத்துறேன், நீ காதலையே வாங்காமல் யோசிக்கிற, சொல்லு என்ன பிரச்சனை உனக்கு, நீ எதுக்கு இப்படி யோசிச்சுட்ருக்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. ஏய் நான் யோசிக்க கூட கூடாது அடி, ஏன்டி என்னை அப்படி இப்படி படுத்தி எடுக்கிறேன் நீ, எனக்கு நிறைய வேலை இருக்குது, எனக்கு கிச்சனில் நிறைய வேலை இருக்குது போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படி சாரதா எழுந்து போகிறாங்க. அம்மா பண்ணுறது ஒன்றுமே புரியலையே, ஏதோ டவுட்டாகவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சாரதாவை பற்றி அப்படி யோசிச்சுட்டு காவேரி வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க, எப்படி இருக்கா அம்மு, நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா நல்லா தான் இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு வழியாக காப்பாற்றியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா, இப்போ என்ன வேலைக்கு போக போறியா, நான் போய் டிஃபன் எல்லாமே ரெடி பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா நான் கிளம்புறேன், நீ போய் எல்லாமே ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அம்மா அம்மா நில்லு, உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கணும், சொல்லுடி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் எங்கேயாவது போய் தங்கினா ஒரு நாள் கூட தங்கக்கூடாது, இதெல்லாம் தப்புன்னு நீ சொல்லி கொடுப்ப. ஆனால் உனக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க வீட்டில் நான் தங்குறேன், ஆனால் நீ ஒரு வார்த்தை கூட சொல்லலை, சரின்னு முடிச்சிட்றேன், எனக்கு ஒன்றுமே புரியலம்மா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அந்த தம்பி நல்ல தம்பி, அதனால தான் நான் அப்படி சொன்னேன், நீ எதாவது எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சிக்காத, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம அவங்க வீட்டுக்கு போகணும்ல, அந்த தாத்தா எல்லாரும் நல்லவங்களாக இருக்காங்க, அதனால தான் நான் சரின்னு சொன்னேன், வேறு எந்த காரணமும் இல்லடி அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலம்மா, எனக்கு ரொம்ப சந்தேகமாகவே இருக்குது, நீ அந்த குடும்பத்தை எந்த அளவுக்கு நம்புறன்றது எனக்கு தெரியல. நைட்டு நான் தங்கும் போது நீ எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாத ஒரே வார்த்தையில் முடிச்சிட்ட, சரி நீ தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வர கோவத்துக்கு உனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்காத சரியா, நான் போயிட்டு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணுறேன், நீ போய் குளிச்சுட்டு வா போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு காவேரி அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. சாரதா உள்ளே போய் யோசிக்கிறாங்க. ஐயோ கடவுளே, இவ கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்லவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்காங்க. காவேரி போய் குளிச்சுட்டு வராங்க. அம்மா சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, ரெடி பண்ணிட்டேன், நாங்கள் டிஃபன் இருக்குது போய் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. போயிட்டு டிஃபன் எல்லாம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு வந்து அப்படி நிற்கிறாங்க. ஏய் என்னடி ஒரு மாதிரி பார்க்குறேன், என்னடி பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா ஒரு முக்கியமான விஷயம், விஜய் வந்து என்னை வாசலில் விட்டுட்டு போனாருமா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அப்படியாடி, தம்பி வந்தாரா, ஒரு வார்த்தை கூட சொல்லலை, வீட்டுக்குள்ளே கூப்பிட வேண்டியதானே, அப்படியே போயிட்டாரா அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. மா வாயை மூடுமா, அவர் ரொம்ப மோசமானவருமா, அவர் என்னை எப்படி திரும்ப கிண்டல் பண்ணுறாரு, உனக்கு ஒன்று தெரியுமா, நானும் அவரை வரும்போது பேசிட்டு வந்தோம், என்னங்க உங்கள் ஒய்ஃபோடு நீங்கள் சேர போகிறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு,
என்ன நடந்தது தெரியுமா? எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் கான்ட்ராக்ட் மேரேஜ் நடந்தது. அதுக்கப்புறம் எங்களுக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணோம். அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சது தெரியுமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். இப்படி எல்லாத்தையுமே சொன்னாருமா. நான் கேட்டேன். அவங்க கிட்ட நான் பேசுறேன். எப்படியாவது உங்கள சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னேன். ஆனா அவரு வாயே திறக்கலம்மா. அமைதியா போயிட்டாருமா அப்படின்னு காவேரி சொல்றாங்க. ஏய்! நீ ஏன்டி இதெல்லாம் தலையிட்டுட்டு இருக்க? உனக்கு அறிவு இருக்கா? இல்லையா? புருஷன், பொண்டாட்டி அவங்களுக்குள்ள என்னவோ எதுவோ அவங்க பார்த்துப்பாங்க. நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. அம்மா, அம்முவ பார்க்க கஷ்டமா இருக்கு. சரி அவங்க அம்மாவ சேர்த்து வைக்கலான்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் நான் சொன்னேன். ஆனா, அவரு பெருசா அதெல்லாம் காதுல வாங்கிக்கவே இல்ல. அவரு உண்டு, அவர் வேலை உண்டுன்னு போயிட்டாரும்மா. எனக்கு ரொம்ப கோவம் வந்தது தெரியுமா? அவருக்கு ரொம்ப திமிரு அதிகம்மா. அவரு பயங்கர திமிர் பிடிச்சவரு அப்படின்னு காவேரி சொல்றாங்க. ஏய்! நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதடி. விடுடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காவேரி எப்பவும் போல் ஸ்கூலுக்கு போகிறாங்க. வீட்டில் தாத்தா, அப்புறம் வந்துட்டு ராதா, அப்புறம் அஜியோட அப்பா எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. சொல்லுங்கள் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, காவேரி, விஜய் 2 பேர பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாம தானே அவங்கள பிரிச்சு வச்சோம். ஆனா, நம்ம அவங்கள சேர்த்து வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. சரிப்பா, இப்ப என்ன பண்ண முடியும்? இன்னும் காவேரிக்கு ஞாபகம் எதுவுமே வரலையே அப்படின்னு சொல்றாங்க. வரல தான். அதுக்காக நம்ம விட்டுற முடியுமா? ஆனா விஜய பார்த்தியா? எவ்ளோ சந்தோஷமா இருக்கான்னு பார்த்தியா? இப்படி ஒரு சந்தோஷத்த நான் 5 வருஷமா பார்க்கவே இல்ல. பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படியாவது அவங்க 2 பேர சேர்த்து வைக்கணும் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. சரி என்ன பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நம்ம காவேரி கிட்ட எப்படியாவது பேசி, அவங்க அம்மா கிட்ட சம்மதம் வாங்கி, மறுபடியும் காவேரிய விஜய்க்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. ஆ, இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராதா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மாப்பிள்ள நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. இதுல எனக்கு என்ன இருக்கு? அந்த ராகவ் இறந்துட்டான். இனிமே ராகவால விஜய்க்கு காவேரிக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதனால எனக்கு சம்மதம் தான். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அஜயோட அப்பா சொல்றாரு. சரிம்மா, நம்ம சீக்கிரமா இந்த வேலையை பார்க்கலாம். சரி விஜய் கிட்ட நம்ம ஒரு வார்த்தை பேசி பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சித்தி சொல்றாங்க. இல்ல, 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 இல்ல. விஜய் கிட்ட இப்போதைக்கு இந்த விஷயத்த நம்ம கொண்டு போக வேண்டாம். ஏன்னா, அவங்கிட்ட சொல்லாமலேயே நம்ம இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணலாம். எப்படியாவது காவேரிக்கும் விஜய்க்கும் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணலாம். அவங்கிட்ட சொன்னா இதெல்லாம் வேண்டாம், அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனா நம்ம சும்மா இருக்கக்கூடாது. ஆமாப்பா, விஜய்க்கு 35 வயசாகுதுப்பா. இனிமே எப்பப்பா அவன் வாழறது? பாவம்ப்பா, 5 வருஷம் வீணா போச்சு. இதுக்கு மேல நம்ம சும்மா இருக்கக்கூடாது. நீங்க சொன்ன மாதிரி காவேரிய மறுபடியும் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கைய அவங்க பார்த்துக்கட்டும் அப்படின்னு ராதா சொல்றாங்க. சரிம்மா, நான் பேசுறேன் சாரதா கிட்ட. நான் சும்மா இருக்கும்போது ஃபோன் பண்ணி பேசி என்ன ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நான் முடிவு பண்றேன். அநேகமா எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு இன்னொரு கல்யாணம் பண்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. எது நடந்தாலும் நல்லதா இருந்தா சரிதான் அப்படின்னு ராதா சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. அது நல்லதாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அஜியோட அப்பாவும் அங்கேருந்து அப்படியே போறாரு. தாத்தா யோசிக்கிறாரு. என்ன பண்ணலாம்? சாரதாக்கு ஃபோன் பண்ணி பேசலாமா? எப்படியாவது காவேரி விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அப்பதான் இந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும் அப்படின்னு தாத்தா யோசிச்சுட்டே இருக்காரு. அம்மு எழுந்துக்கிறாங்க. விஜய் கிட்ட போய் பேசுறாரு. என்னம்மா எப்படி இருக்க? ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா எனக்கு ஓகே தான். அம்மா இன்னைக்கு ஸ்கூல் போக மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. நீ இன்னைக்கு போக வேண்டாம். நீ நாளைக்கு போனா போதும். ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு விஜய் சொல்றாரு. சரிப்பா, அப்பா இனிமே நான் வீட்டை விட்டு வெளியே போகவே மாட்டேன்ப்பா. எனக்கு பயமா இருக்கு. அவன் வந்து என்னை பிடிச்சிட்டு போயிடுவான். நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க காவேரி. இங்க பாரும்மா, நீ எல்லாத்துக்கும் பயப்படக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா இரு சரியா? அப்பா இருக்கல்ல, உன்னை அந்த அளவுக்கு விட்டுருவானா அப்படின்னு சொல்றாரு. சரி வா, உனக்கு இன்னைக்கு கூட்டிட்டு போயிட்டு நான் எல்லாமே வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பா நான் வெளியே வரமாட்டேன்ப்பா. அவன் என்னை மறுபடியும் பிடிச்சிட்டு போயிடுவான். அப்புறம் என்னை விடமாட்டான். நான் வரமாட்டேன். வீட்டுக்குள்ளேயே நம்ம இருக்கலாம். வெளியே போகவே கூடாதுப்பா அப்படின்னு அம்மு சொல்றாங்க. என்னம்மா இப்படி பயப்படுற? நீ விஜயோட பொண்ணு. தைரியமா இருக்கணும் சரியா? இப்படிலாம் நீ பயப்படவே கூடாது. அவங்க வராங்க, இவங்க வராங்க அப்படிலாம் நினைக்காத. அப்பா இருக்கல்ல, அப்பா உன்னை விட மாட்டேன் சரியா? நீ போல்டா இருக்கணும் அப்படின்னு விஜய் சொல்றாரு. ஆ ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மு சொல்றாங்க. அப்படியே இறங்கி கீழே வராங்க. தாத்தா எல்லாருமே பார்க்குறாங்க. என்னம்மா ஓகேவா? டிஃபன் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்றாங்க. ஆ ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இரு நான் போய் கொண்டு வந்து உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் எல்லாம் ஊட்டி விடுறாங்க. தாத்தா இனிமே நான் வெளியே போக மாட்டேன் தாத்தா. அவன் என்னை வந்து தூக்கிட்டு போயிடுவான். எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருமா,
தப்புன்றது ஒரு வாட்டி நடக்கும். நம்ம அதை பெருசாக எடுத்துக்கக்கூடாது. அதையே நினச்சி பயப்படக்கூடாது. இங்கே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது அப்படி நினைக்கக்கூடாது. நாங்கள்லாம் இருக்கோம்ல, உன்னை அந்தளவுக்கு விட்டுற மாட்டோம், நீ கவலையே படாத அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அப்பாவும் இப்படி தான் தாத்தா சொல்கிறாரு அப்படின்னு அம்மு சொல்கிறாங்க. எல்லாருமே அப்படிதாம்மா சொல்லுவாங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. ஆமாம், எங்கள் மிஸ்ஸு போயிட்டாங்கல்ல, என்கிட்ட சொல்லாமலே போயிட்டாங்க தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடுமா, நாளைக்கு நீ கிளாஸ்க்கு போ, உங்கள் டீச்சரை பாரு, நல்லா பேசு, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அப்படியே அம்மு பார்க்குறாங்க. பார்த்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. சந்தோஷமாக எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. காவேரி ஸ்கூலுக்கு போகிறாங்க. போகும்போது யோசிச்சுட்டே போகிறாங்க, அம்மா ஏன் இப்படி மாறி இருக்காங்க, அந்த விஜய் கூட பேசு, பழகு, எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் தங்க விடுறாங்க. அவர் வீட்டுக்கு வந்தால் ரொம்ப அப்படியே மாப்பிள்ளையை கவனிக்கிற மாதிரி கவனிக்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு காவேரி சாரதாவை பற்றி யோசிச்சுட்டு வராங்க. சாரதா ஃபோன் பண்ணுறாங்க. கங்கா, யமுனா 2 பேருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. இங்கே பாருடி, அம்முக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்கா, அவள் வீட்டுக்கு வந்துட்டா சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, அந்த ராகவ் போய் சேர்ந்துட்டால, அதுவே போதும்மா, இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காதும்மா அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. பரவாயில்ல, அக்காவோட வாழ்க்கை இனிமேவாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு யமுனாவும் சொல்கிறாங்க. ஆமாடி, நல்லா தான் இருக்கணும். அவன் குழந்தைய கடத்தியிருக்கான் பாரு, அவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா பாரு. ஏதோ ஒரு வழியாக போய் சேர்ந்துட்டான். நல்லது நினச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினச்சா கெட்டது தான் நடக்கும். நம்ம கையில் ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. சரிம்மா, எப்படியாவது காவேரிக்கு சீக்கிரமாக ஞாபகம் வரணும். ஞாபகம் வர மாதிரி ஏதாவது தெரியுதா, அப்படி ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு யமுனா கங்கா 2 பேருமே கேட்குறாங்க. ஆமாடி, தெரியுது தான். காவேரி வந்துட்டு விஜயோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம். அங்கே இருக்க பொருளெல்லாம் பார்த்துட்டு ஏற்கனவே என்கிட்ட பார்த்தா மாதிரி இருக்குன்னு சொன்னான். அது மட்டும் இல்லை, தாத்தா எல்லாரையும் பார்த்தோன்னே அவங்க கூடலாம் ஏற்கனவே பழகுனா மாதிரி இருக்குன்னு சொன்னான். அதனால் அவளுக்கு ஞாபகம் வருது தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. அம்மா, இப்படியே ஞாபகம் ஏதாவது ஒரு வகையில் வந்துடணும்மா. காவேரி, விஜய், குழந்தை 3 பேருமே சேர்ந்து சந்தோஷமாக வாழணுமா, அதுதாம்மா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், எல்லாம் நல்லபடியாக நடக்கும்டி, கவலையே படாத சரியா, நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலை அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. சரிம்மா, நாங்கள் 2 பேரும் ஊருக்கு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், இப்போ தாண்டி வந்துட்டு போனீங்க, சும்மா வராதிங்க, அப்புறமா வாங்க சரியா அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா. குழந்தெல்லாம் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, மாப்பிள்ளையெல்லாம் நல்லா இருக்காங்களா எல்லாமே கேட்குறாங்க. எல்லாருமே நல்லா இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிவிட்டு போயிட்டு எப்பவும் போல் வேலை பண்ணுறாங்க. அங்கே வந்து தாத்தா ஃபோன் பண்ணுறாரு. என்ன இப்போ ஐயா ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா எடுத்து பேசுகிறாங்க. சொல்லுங்கப்பா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்மா, நீ நேரில் வரியா அப்படின்னு கூப்பிடுறாரு. இல்லை, நான் ஃபோன்லேயே சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். இல்லை, காவேரி, விஜய் 2 பேரும் சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனால் காவேரிக்கு இப்போத்துக்கு ஞாபகம் வரா மாதிரி தெரியல, அதுக்காக நம்ம வெயிட் பண்ணவும் முடியாது. சரி, என்ன பண்ண முடியும் அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. எல்லா 2 பேருக்கும் சேர்ந்து எப்பவும் போல் புதுசாக கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா, அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. நீங்கள் சொல்கிறதும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, நம்ம அப்படியே பண்ணிடலாமே அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. சரிம்மா, நீ சொல்கிறது ஓகே தான், ஆனால் விஜய்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம். நீ ஃபஸ்ட்டு காவேரிக்கிட்ட சம்மதம் வாங்கு, அதுக்கப்புறம் நம்ம விஜய்கிட்ட சொல்லிக்கலாம், நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம். இதுதான் நல்ல ஐடியாவாக இருக்குது. ஏன்னா பாவம், அவங்க 5 வருஷமாக பிரிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கும் மேலே நம்ம பிரித்து வச்சா நல்லதில்லை. எப்போ ஞாபகம் வரும், இல்லை வராமலேயே போகும், இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்க முடியாது. ஆனால் நமக்கு தெரியும்ல, இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு, அதனால் நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறது நல்லதாக இருக்குது, நான் கண்டிப்பாக காவேரிக்கிட்ட பேசுகிறேன், பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்துகிட்டு உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. சரிம்மா, ரொம்ப டைம் தள்ளி போட வேணாம், எதுவாக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஃபோனை வைக்கிறாரு. இது நல்ல ஐடியாவாக இருக்கே, காவேரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல, சூப்பர் சூப்பர். அப்போ என்ன பண்ணணும், அடிக்கடிக்க விஜயை பார்க்க வைக்கணும், பேச வைக்கணும், விஜய் நல்லவர் நல்லவர்னு எடுத்து எடுத்து சொல்லிகிட்டே இருக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இவள் கல்யாணத்துக்கு ஒத்துப்பா. அது மட்டும் இல்லை, நடுவில் இவர் வேறு கான்ட்ராக்டை கல்யாணம், நாங்கள் 2 பேரும் கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ணிட்டோம், என் முன்னாடி உயிரோடு இருக்கா, எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்காரு. இப்போ நாம் எப்படி போய் காவேரிக்கிட்ட பேச முடியும்? ஐயோ கடவுளே, இவர் இந்த விஷயத்த சொல்லாமலேயே இருந்திருக்கலாம். இப்போ அவள் வேறு எல்லாமே கேட்பா, அவங்க ஒய்ஃப் உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டால் நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சாரதா யோசிச்சுட்ருக்காங்க. காவேரி கிளாஸ் முடிஞ்சு வராங்க. வந்த உடனே அப்படியே பார்க்குறாங்க. அம்மா என்ன ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்ருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்படி என்னென்ன கேட்கல, அமைதியாக இருக்காங்க. அம்மா அப்படின்னு கத்துறாங்க. ஏய், என்னடி, எதுக்குடி இப்படி கத்திகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, எவ்வளோ நேரமாக கூப்பிட்றேன், என்னம்மா அப்படி ஒரு விஷயத்த யோசிச்சுட்ருக்க, என்ன உனக்கு சொல்லு, எதுவாக இருந்தால் என்கிட்ட சொல்லு அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. ஐயா, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நான் சும்மா தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
சரி வா நீ உட்காரு நான் போய் காஃபி கொண்டு வரேன் அப்படின்னு போயிட்டு காஃபி எடுத்துகிட்டு வர போகிறாங்க. என்ன அம்மா ஏதோ ஒரு விஷயத்த டீப்பாக யோசிச்சுட்டு இருக்காங்க, ஒன்று கூட சொல்லவே மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே டென்ஷனாக இருக்காங்க. அங்கே இந்தாடி டீ குடி அப்படின்னு கொடுக்குறாங்க. குடிக்கும்போது யோசிக்கிறாங்க, என்னம்மா நான் வந்து ரொம்ப நேரமாக அம்மா அம்மா அம்மான்னு கத்துறேன், நீ காதலையே வாங்காமல் யோசிக்கிற, சொல்லு என்ன பிரச்சனை உனக்கு, நீ எதுக்கு இப்படி யோசிச்சுட்ருக்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. ஏய் நான் யோசிக்க கூட கூடாதாடி, ஏன்டி என்னை அப்படி இப்படி படுத்தி எடுக்கிறேன் நீ, எனக்கு நிறைய வேலை இருக்குது, எனக்கு கிச்சனில் நிறைய வேலை இருக்குது போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படி சாரதா எழுந்து போகிறாங்க. அம்மா பண்ணுறது ஒன்றுமே புரியலையே, ஏதோ டவுட்டாகவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சாரதாவை பற்றி அப்படி யோசிச்சுட்டு அங்கே உட்காந்துட்ருக்காங்க.